பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு மாதவன் நாராயணன் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் கோபால். சார், தமிழ்நாட்டுல பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கக்கூடிய பிளவு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கூட்டணி சம்பந்தப்பட்டது அப்படின்னு ஒரு விஷயம் வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மருத்துவர் ராமதாஸை சமாதானப்படுத்துறதுக்கு குருமூர்த்தி அவர்கள் செல்றாங்க. உங்களுக்கு தெரியும், குருமூர்த்தி அப்படிங்கிறவரு பாஜகவுக்கு ஒரு அட்வைசரா இருக்கக்கூடிய ஒரு நபர். இந்த எல்லா நகர்வுகளையும் நீங்க எதை நோக்கி பாக்குறீங்க? 2026ல இந்த நகர்வுகள் எந்த பக்கம் மூவ் ஆகும்னு நினைக்கிறீங்க? இதை கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா கோபால், முதல்ல ஒரு குவிக்கா நம்ம ஒரு தேசிய பின்னணியில இதை பார்ப்போம். நான் ஒரு கவனித்த விஷயம் என்னன்னா, தெலுங்கானால கேசிஆரோட கட்சி பாரத் ராஷ்டிர சமிதியா இருந்தாலும் சரி, பீகார்ல ராஷ்டிரிய ஜனதா தள் லாலு யாதவோடு இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் குடும்பமோடு சேர்ந்த கட்சிகள்லாம் ஒரு மாதிரி பிளவையோ அல்லது அண்ணன் தங்கை அல்லது அண்ணா தம்பி அவர்களுடைய போட்டி மனப்பான்மையிலையோ போகிறது. பொதுவாகவே நம்ம இது வணிகத்துறையில பார்த்துருக்கோம். அம்பானி பிரதர்ஸ் முகேஷ் அனிலும் ஒரு காலத்தை கண்டுபிடிச்சினாங்க. இப்போதான் ஜி கே மணி கௌரவ தலைவராக பாட்டாளி மக்கள் கட்சி இப்போதான் தொலைக்காட்சியில் சொல்லியிருந்தாரு, இது ஒரு கட்சி, ஒரு குடும்பம் மாறினாரு. ஆனா எங்களை மாதிரி பத்திரிகையாளருக்கு என்ன தோணும், நீங்க கட்சி குடும்பம் மாதிரிங்கிறீங்க, ஆனா குடும்பத்துக்குள்ளேயே சண்டை நடந்திருக்கிற மாதிரி இருக்கு. கட்சியை குடும்பம்னாக்க கட்சி தொண்டர்களோட பேச்சு ஒன்றும் கேட்கறதுக்கு இல்லை, எல்லாமே மேல் மட்டத்திலேருந்து கீழே போயிட்டு இருக்கு. ஜனநாயகம்னு பார்த்தீங்கன்னா உள்கட்சி ஜனநாயகமும் முக்கியம், அதையும் நம்ம எடுத்து பார்க்கணும். இதை தமிழ்நாட்டு வரும் தேர்தலோட பின்னணியில பார்த்தீங்கன்னா, குருமூர்த்தி அவர் என்ன பண்றாருன்னா, அவரை பத்தி ஒரு துளி கூட சந்தேகம் கிடையாது. முதல்ல அவர் அமித்ஷாவோட ஆளு என்பதை பத்தி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். துக்ளக் ஆசிரியரா இருந்தாலும் அவர் மோடிக்கும் வேண்டப்பட்ட ஆளு, அமித்ஷாவுக்கும் வேண்டப்பட்ட ஆளு. அவர் நம்ம டாக்டர் ராமதாஸ் போய் பார்த்தாருன்னா என்ன அர்த்தம்னா, கூடிய மட்டும் என்னமாவது பேசி பாட்டாளி மக்கள் கட்சியை ஒன்னா வைக்க ஒரு முயற்சி நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த பின்னணியில நம்ம கேள்வி என்ன படுறோம், தொண்டர்கள்லாம் ஒரு மாதிரி அதிருப்தி ஆகுறாங்க, குழப்பத்துல இருக்காங்க, அன்புமணி பக்கமா அப்பா பக்கமானு. அந்த டயத்துல முக்கியமான தேர்தல், திரு ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக மதுரையிலிருந்து தன்னோட தேர்தல் பயணத்தை தொடங்கி விட்டார். இந்த பின்னணியில ஒரு வலுக்கட்டாய கல்யாணம் மாதிரி அதிமுகவோடு ஒரு ஒட்டியும் ஒட்டாமலும் இருக்கிற ஒரு கூட்டணி இருக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு. ஸ்டாலினும் திமுகவும் தோற்று போகணும்னா ஒரு விதமான கூட்டணி ஒற்றுமை, பாமக, அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி மூன்றும் சேர்ந்தாதான் உண்டு. அந்த கட்டாயத்துல அவர் குருமூர்த்தி போயிருக்கார். இது பகிரங்கமா நம்ம ரெண்டு விஷயம் தான் பார்த்துருக்கோம். ஒன்று டாக்டர் ராமதாஸுக்கும் அவர் மகன் அன்புமணிக்கும் கொஞ்சம் மாசம் முன்னாடி பப்ளிக்கா பகிரங்கமா ஒரு கருத்து வேறுபாடு வந்தது. அதுக்கப்புறம் இப்போ அவர் கட்சி என்னோட தான் மகன் அன்புமணி அறிவித்து கொண்டே இருக்கிறார். அவர் நீக்கிறாரு, இவர்கள் நீக்கிறாங்க. அது பிளவு இல்லாட்டாலும் மோதலும் பூசல்களும் இழுபறிகளும் இருக்குங்கிறத பத்தி சந்தேகமே கிடையாது. இந்த மாதிரி கட்சிய கூட்டணியோட பாரதிய ஜனதா கட்சிக்கு போனா அது மண்குதிரையை நம்பி ஆத்துல இறங்குற மாதிரி ஆயிடும். அதனால இது காலத்தின் கட்டாயம். குருமூர்த்தி என்னதையாவது பண்ணி, தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, ஆட்டை தூக்கி மாட்டுல போட்டு, மாட்டை தூக்கி ஆட்டுல போட்டு எப்படியாவது அவர் அப்பாவே மகனே சேர்த்து வைக்கணும்னு பாக்குறாரு. பொதுவா கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சி குடும்ப அரசியலுக்கு எதிராக உள்ளதுன்னு ராகுல் காந்தியை தாக்கி கொண்டே இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி வேணுங்கிற போது குடும்ப கட்சிக்கு காலில் விழுற மாதிரியோ அல்லது அழாத குறையாக போயிட்டு இருக்காரு குருமூர்த்தி. இது ஒரு அரசியல் கட்டாயம். தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது ஒரு நல்ல ஒரு கூட்டமான ரயில் வண்டிக்குள்ள நுழையிற மாதிரி அவங்க பாரதிய ஜனதா கட்சி அதை நுழையறதுக்குள்ள யூகம். இப்போ இந்த அப்பா பிள்ளை மோதலும் அதுல கேட்டேன்னா, இது என்ன நம்ம மெகா சீரியல் பாக்குறோமா, அரசியல் செய்தி பாக்குறோமான்னு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் சௌமியா அன்புமணியை பத்தி பேசுறாங்க, இன்னொரு பக்கம் அவர் பெண் வழி பேரனை பத்தி பேசுறாரு. இது என்ன சீரியல் நடத்துறாங்களா இல்ல தமிழ்நாட்டு ஜனநாயக நவீன ஜனநாயகத்துல இருக்குமாங்கிற சந்தேகம் ஏற்படுது. சார், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சார், நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, கிட்டத்தட்ட நீங்க லாலுவை சொன்னீங்க, அடுத்தது பிஆர்எஸ் சொன்னீங்க. ஆனா தமிழ்நாட்டுல திமுக போன்ற கட்சிகள் எல்லாம் வாரிசு அரசியலுக்குள்ள கொண்டு ஒரு சக்சசிவ் மூவா தானே போகுது. அடுத்த தலைமுறைக்கு உதயநிதியை கொண்டு வந்தோம், அது ஒரு சக்சஸ் லீடு எடுத்திருக்கு. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியால அது முடியல, வைகோவால முடியல. ஏன்? அது ரொம்ப நல்ல கேள்வி. வைகோவால முடியலன்னு நான் இன்னும் முழுக்க ஒத்துக்க தயாரா இல்லை. ஏன்னா துரை ஒரு மாதிரி பாராளுமன்றத்திலயும் ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காரு, கட்சிக்குள்ள இன்னும்
பெருசா ஒரு மோதலும் ஏற்படல. கட்சியும் ரொம்ப மல்லை பெருசு சத்யா இல்ல. மல்லை சத்யா கூட ஒரு பெரிய கிளாஷ் ஆமா, அது போச்சு. ஒரு மாதிரி பூசல் இருக்கு. இப்போ அது ஒரு கண்ட்ரோல் லெவல்ல தான் இருக்கு. ஏன்னா திமுக கூட்டணியிலே தான் இருக்கு கட்சி. பகிரங்கமாக பெரிய மோதலும் இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா தமிழ்நாட்டை டெல்லியில இருந்து கவனிக்கிறதே ஏதாவது ஒரு 2 விஷயத்த நான் சின்ன விஷயத்த ஆனா கவனிக்காம இருந்துட்டேன். பாமக மோதல பகிரங்கமா நினைக்கிறீங்க நீங்க? பகிரங்கம் மாத்திரம் இல்லைங்க. இது பகிரங்கம் ஒரு சைஸ் பெருசு, மோதல் பெருசு. அதன் அரசியலில் இன்றைய அரசியலில் அதன் முக்கியத்துவமும் ரொம்பவும் அதிகம். பாமக தொடர்ந்து இல்லாம தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கு, தொடர்ந்து தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கு. அப்படி இருந்த பிறகும் பாமகவுடைய அரசியல் முக்கியத்துவம் ரொம்ப பிரதானமா இருக்குங்கிறீங்களா? ஒற்றுமையான பாமக ரொம்ப பிரதானமான கட்சி என்பதை மறுக்க முடியாது. அது நான் ரொம்ப ஈஸியா சொல்லிடுவேன். இது சீட்டாட்டத்துல ரம்மி மாதிரி. அதை நீங்க ஜோக்கர்னு பார்க்கலாம், அதை பப்புலுன்னு சொல்லுவாங்க, அதுவும் பார்க்கலாம். பாமக கட்சி பொதுவாக தேமுதிக விஜயகாந்தின் கட்சியும் பாமகவும் எந்த பக்கம் போனாலும் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கூறு ஏற்படுறது. ஒரு அசெம்பிளி தொகுதியில 1000 ஓட்டு வந்தாலும் அது வித்தியாசத்தை கூட்டுறதுக்கோ குறையறதுக்கோ பயன்படுத்துறதுங்கிறத நன்றாக குறிப்பாக விழுப்புரம் அவங்களோட அந்த பேஸ் ஏரியால ரொம்ப இருக்கு. அதை அவங்க முழுமையாக ஒரு 30-40 வருஷமாக பயன்படுத்தி கொண்டிருக்காங்களே ஒழிய இப்ப தலைமுறை வித்தியாசம், ஜெனரேஷன் கேப் வந்துருச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குடும்ப அரசியல் தான் ஒரு விதமா திமுக நடக்கிறதே ஒழிய அதுல கலைஞர் சொல்லுவாரு, கட்சி வேறு ஆட்சி வேறுன்னு. அவர் சொல்லாம விட்டது என்னன்னா, குடும்பத்தின் ஒரு விதமான டிசிப்ளின், ஒரு கட்டுப்பாடும் முக்கியங்கிறத வச்சுதான் அழகிரிக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரு காலத்துல பெருசா மோதல் இருந்தது. இப்போ இந்த வாரம் அவர் டின்னர் வேற சாப்பிட்டு வந்திருக்காரு. அழகிரியை ஒரு மாதிரி ஓரங்கட்டி கலைஞர் காலத்திலும் சரி ஸ்டாலின் காலத்திலும் சரி ஒரு விதமாக அதை மேனேஜ் பண்ணி ஸ்டியர் பண்ணிடுறாங்க. இப்போ மாறன் பிரதர்ஸோட கலைஞருக்கு ஒரு வேறுபாடு ஏற்படுது என்பதும் அடிபட்டது. ஒரு கருத்து கணிப்புல தினகரன் பத்திரிகையில செய்தித்தாள்ல ஏதோ ஒரு வந்த கருத்து கணிப்பு வந்தப்புறம். ஆனா அவங்க இப்போ கலைஞர் சேனல் டிவி தனியா நடந்துட்டு இருக்கு, சன் டிவி தனியா நடந்துட்டு இருக்கு. ஆனா கட்சி ஒற்றுமை குறையவில்லை. அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கட்சியின் கொள்கையும் கட்சியின் செயல்பாடுகளும் குடும்பத்தின் சிக்கல்களையும் மூன்றையும் நன்றாக இணைத்து செல்லும் ஒரு தகுதி இன்று நாள் வரையில் திமுகவில் தென்படுகிறது. பாமகவில் துளி கூட அது தெரியல. அதனால என்ன ஆயிடுறது, அவங்க இங்கிலீஷ்ல சொல்ற மாதிரி தே ஆர் வாஷிங் தேர் டர்ட்டி லினன் இன் த பப்ளிக். அவங்க வீட்டு சண்டை நாட்டு சண்டை ஆயிடுச்சு. அவங்க என்னவோ எத்தனை பேர் பேச போனாலும் மாதவன் சார், இப்போ ராமதாஸ் சமரசம் பேசுறதுக்கு சைதை துரைசாமி போறாரு, பழக்கருப்பையா போறாங்க, குருமூர்த்தி போறாங்க. இப்படி எத்தனை பேர் போனாலும் ராமதாஸ் சமாதானம் ஆயிடுவாரா? ரொம்ப ரொம்ப பெரிய விமர்சனங்கள் எல்லாம் வைக்கிறாரு. அன்புமணியும் கூலானது மாதிரி இல்ல. இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? ஆமா, எனக்கு வாய்ப்பு கம்மியா தான் படுது. அதனாலதான் குருமூர்த்தி அவர்கள் போறது ரொம்ப முக்கியமா படுது. ஏன்னா குருமூர்த்தியாலையும் பண்ணி வைக்க முடியலன்னா அது ரொம்ப கஷ்டம்னு நான் நம்புறேன். எடப்பாடியார் போய் பண்ண முடியும்னு இல்ல, எதனால சொல்றீங்க குருமூர்த்தியால சமாதானப்படுத்த முடியும் அப்படின்னு? எதை வச்சு சொல்றீங்க சார்? மூணு காரணம் இருக்கு. ஒண்ணு குருமூர்த்தியே பொதுவாக நைச்சியமாக பேசி அரசியலில் ஒரு கொள்கை ரீதியாக ஏதோ ஒண்ணு பண்ண ஒரு மாதிரி ஒரு டேலண்ட் உண்டு அவர்கிட்ட. ரெண்டாவது அவர் போறது குருமூர்த்தி இல்ல, போறது குருமூர்த்தியின் முகமூடி போட்ட அமித்ஷா என்று நினைக்கணும். அமித்ஷா மத்திய உள்துறை அமைச்சராக இருந்து எல்லா உலகத்திலேயே பெரிய ஜனநாயகத்தின் உள்துறை அமைச்சரின் பலத்தோடு ஒருத்தர் சமரசத்துக்கு போனா அதை மதிச்சு தான் ஆகணும். அது என்னவாவது பண்ணி என்னவோ சொல்லுவாங்க, பாரதிய ஜனதா கட்சி ஹிந்தியில அடிக்கடி சொல்லுவாங்க சாமதான பேத தண்டம்னு. அதாவது அவங்க பயமுறுத்தலோ அல்லது ஏதாவது ஒரு பதவியோ கொள்கையோ என்ன வேணுமோ அதை பிடிச்சு, தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, ஆடி கறக்கிற மாட்டை ஆடி கறக்கணும், பாடி கறக்கிற மாட்டை பாடி கறக்கணும், அடிச்சு கறக்கிற மாட்டை அடிச்சு கறக்கணும்பாங்க. அந்த மாதிரி ஒரு எல்லா யுக்திகளையும் வியூகங்களையும் வச்சு கொண்டு போறாரு. அதனால ஒண்ணு. மூணாவது, பாரதிய ஜனதா கட்சி இதுக்கு ஒரு காலத்தின் கட்டாயத்தினால தமிழ்நாடுக்கு இச்சமயம் விட்டால் மறுசமயம் வார்ப்பது அரிதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்து தமிழ்ல. அப்போ அதை ஒரு நடத்தி இப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கு பாமக எப்படி சொல்லுவேன்னா, பாமகவுக்கு பாரதிய ஜனதா கட்சியை விட பாரதிய ஜனதா கட்சிக்கு இப்போ பாமக முக்கியம். ஏன்னா அவங்க பாட்டுக்கு கட்சியை உடைஞ்சா கூட அவங்க தன்னுடைய இடத்துல இருப்பாங்க. ஆட்சிக்கு வர்றதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. இப்ப
ஒரு காலத்துல அன்புமணி வருங்கால முதலமைச்சர்னு பேசியிருந்தாங்க. அப்போ இப்படி அப்படியும் சாயறத தேவகவுடா நாட்டோட பிரதமரான மாதிரி அன்புமணியும் தமிழ்நாடு முதல்வராலாங்கிற மாதிரி ஒரு கொஞ்ச நாளைக்கு ஒரு பிம்பம் ஏற்பட்டது. ஆனா அதுக்கப்புறம் இப்ப கட்சி உடைஞ்சு போச்சு. டாக்டர் ராமதாஸ் இன்னமும் அந்த காலத்துல தான் இருக்காரு. அதனாலதான் ஒரு ப்ராப்ளம். அவர் இன்னமும் அவருடைய செயல்பாடுகளும் அவரோட ஸ்டைலு எல்லாமே கொஞ்சம் நான் அந்த கிராமத்து நாட்டாம மாதிரி தான் அவர் நடந்துக்கிறார். ஒரு நவீன ஜனநாயகத்துல ஐடில முன்னேறி இருக்கிற தமிழ்நாடுல இளைஞர் சமுதாயத்துக்கு அவரோட அப்பீல் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. அதனாலதான் அன்புமணி இது கொள்கை ரீதி, நடைமுறை நீதி, செயல்பாடு, அப்புறம் பர்சனாலிட்டி எல்லாத்துலயும் பார்த்தா கொஞ்சம் அந்த காலத்துல இருந்துட்டு அவர் கொஞ்சம் தாம் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு இருக்காரு நம்ம ராமதாஸ். அது ஆனா அவருக்கு பழைய காலத்து செல்வாக்கும் மதிப்பும் கிராமப்புறத்துல அவருடைய வன்னியர் சமுதாயத்துக்கு நடுவில் நல்ல ஒரு செல்வாக்கு இருக்கிறதுனால இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அதனாலதான் குருமூர்த்தி போறது அவருக்கு ரொம்ப சேர்ந்து. இப்போ இன்னைக்கு நியூஸ் பார்த்திருப்பீங்க நீங்க, விஜயோட தமிழக வெற்றி கழகம் தாவேகா அப்புறம் பாரதிய ஜனதா கட்சியில இருந்தும் உங்க கட்சியில சரியில்லைன்னா இந்த பக்கம் வந்துருங்கன்னு ஒரு ஆஃபர் வர மாதிரி, ஏன்னா ஐடி கம்பெனில விப்ரோல இருந்து இன்போசிஸ்க்கு ஆஃபர் போற மாதிரி இப்ப போயிட்டு இருக்குங்க. அதாவது நீங்க என்ன சரியா சொல்ல வரணும், அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க இப்ப சொல்றத நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆஃபர், அதாவது ஆஃபர்னா என்னன்னா, கட்சி கமல் என்கிட்ட சொல்லியிருந்தாரு ஒரு கமலஹாசன். அவர் இன்டர்வியூ பண்ணப்போ கேட்டேன், புதுசா கட்சி ஆரம்பிக்கிறீங்களே, உங்களுக்கு அப்படி என்ன செல்வாக்கு இருக்கு ரசிகர் மன்றத்தை தவிரன்னு அவர் சொன்னார். அது எந்த கட்சியா இருந்தாலும் அது தொண்டர்கள் தான் நடத்தி வைக்கிறாங்க. அந்த தொண்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்தா வேணுங்கிற தொண்டர்கள் கிடைப்பாங்கன்னார் அவர். அந்த மாதிரி சொன்னார். எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஞாபகம் இல்லை. இப்போ தொண்டர்களை வைத்துத்தான் கிராஸ் ரூட் லெவல்ல அரசியல் நடக்கும்போது தொண்டர்களுக்குள்ள அதிருப்தியோ குழப்பமோ ஏற்பட்டா, ஒரு நஷ்டம் இருக்கிற ஒரு கம்பெனியில ஒரு எம்ப்ளாயி, ஒரு தொழிலாளி என்ன சொல்லுவான், நாளைக்கு என்னோட எதிர்காலம் இந்த கம்பெனி தெரியவே இல்லை, கம்பெனி நஷ்டத்துல இருக்கு, இந்த வருஷம் போனஸ் இல்லைன்பாங்க, அடுத்த வருஷம் சம்பளம் கிடையாது, உயர்வு இருக்காது, அடுத்த வருஷம் அவங்க வேலையில் கூட நீக்குவாங்க, அதனால வேற கம்பெனி பாத்துக்கிறேங்கம்பா. அந்தந்த ஏரியால தான் அவங்களோட செல்வாக்கு இருக்கும். அந்த தொகுதிக்குள்ளேயும் ஒரு 4 தெருக்குள்ளேயோ 10 தெருக்குள்ளேயோ இருக்கும். அதுக்குள்ள அவங்க இருக்கிறவங்கள போது அவங்கள ஒரு திருப்திப்படுத்தி அவங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு ஃபீலிங் ஒரு கொடுக்க வேண்டியது ஒரு அரசியல் தலைவரோ அல்லது ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு கழகத்துக்கோ அது ஒரு கடமை. அந்த கடமையை இப்போ பாமக செய்ய முடியல. அதனால கட்சிக்குள்ள ஒரு ஒரு அந்த சொல்லுவாங்களே, பொன்னியின் செல்வன் உதாரணம் சொன்னா, சுந்தர சோழர் படுத்த போது அங்க என்னெல்லாம் நடக்குதோ அந்த மாதிரி எந்த பழுவேட்டரையர் என்ன பண்ணுவார் தெரியாது. அதனால இது ஒரு அதிருப்தி தான் இருக்கு. இப்போ இப்போ கூலிங் ஏதாவது நடந்திருக்கா சார்? இப்போ குருமூர்த்தி எல்லாம் போயிட்டு வந்தாரு, பேசிட்டு வந்தாரு, நட்பு ரீதியா ஏதாவது கூலாகுனதாட்டு ஏதாவது தகவல் வந்திருக்கா சார்? ஒரு தகவலும் இல்லைங்க. இப்போ வரைக்கும் ஜி.கே. மணி வசவசான்னு தான் பேசியிருந்தாரு. இன்னும் அப்பாவும் மகனும் சந்தித்ததே பெரிய விஷயம்னு தான் இப்ப பேசியிருக்காங்க. ஒரு 2 நாள் முன்னாடி அவங்க மூஞ்சிக்கு மூஞ்சி பார்த்துக்குவாங்களாங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது. இப்போ தைலாபுரத்துல உள்ள அவரோட பண்ண வீட்டுல போய் மகன் அப்பாவும் சந்திச்சு கொண்டிருக்காங்கிற நியூஸ் வந்திருக்கு. அதுக்கு நடுவுல ஜி.கே. மணி ரொம்ப நாங்க இது கட்சியில ஒற்றுமை இருக்கும், நாங்க ஒருபடியாக ஒன்றாத்தான் செயல்படுவோம், முடிந்த பிறகுதான் சொல்லுவோங்கிறாரு. குருமூர்த்தி போயிருக்காரு வழியே, போய் என்ன பேசினார், என்ன கேட்டார், என்ன கொடுத்தாரு ஒன்றும் தெரியாது. இதெல்லாம் இப்போ இன்னமும் ஒரு இங்கிலீஷ்ல சொல்ல போனா இட்ஸ் ஆல் அப் இன் தி ஏர். இன்னும் அதை பத்தி திட்டவட்டமாக ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனா குருமூர்த்தி போனதும் அப்பாவும் மகனும் சந்திச்சுன்றதும் ஒரு அளவுக்கு அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாகத்தான் நான் பார்க்கிறேன். பிரதமர் செனாய் பாலத்தை திறந்து வைக்கிறாரு ஸ்ரீநகர் பயணத்துக்கெல்லாம். கிட்டத்தட்ட எல்லா பிரிட்ஜஸ் திறக்கிறதா இருந்தாலும் சரி, வந்தே பாரத் ட்ரெயின் திறக்கிறதா இருந்தாலும் சரி, டைரக்டா பிரைம் மினிஸ்டரே போய் எல்லா ஈவெண்ட்லயும் கலந்துக்கிறதுங்கிறத பொதுவா எப்படி பாக்குறாங்க? அத்துறைக்கான மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, ரயில்வே மினிஸ்டர் இருக்காங்க, நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் இருக்காங்க. பட் டைரக்டா பிஎம் போறத எப்படி பாக்குறீங்க? அது மோடியின் கலாச்சார ஒரு பிரதிபலிப்பு. அது அவர் முதல்ல இருந்தே கிளியரா சொல்றாரு. அவர் முடிசூடாத ஒரு மன்னர், ஒரு ஜனநாயக காலத்து மன்னர்னு சொல்லலாம். எல்லாமே மன்னர் பேர்ல தான் நடக்குது. அவர் எல்லா திட்டமாக இருந்தாலும் சரி, வீடியோ கான்ஃபரன்ஸ்ல போய் அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்குறாரு வேலை வாய்ப்புக்கு. ஒவ்வொரு ரயில்வே பிளாட்ஃபார்ம் துறக்கிறதுக்கு கூட அவர் தான் போறாரு. முதல்ல ஒரே நாடு ஒரே கொடி ஒரே அரசியலமைப்பு சொல்லியிருந்தவர். ஒரே தேர்தல் இருந்து கடைசியில பார்த்தா ஒரே கட்சி ஒரே தலைவர். இதுதான் மோடியின் கலாச்சார பிரதிபலிப்பு.
அதை வந்து அவர் அவர் எங்க போனாலும் அவர் போன தேர்தல்ல வந்து ஒரு மாதிரி ஆட்டம் கண்டுற போட்டுலாம் என்ன சொன்னார், நீங்க போடுற ஓட்டு எந்த தாமரையில நீங்க முத்திரை வச்சனா நேர ஓட்டு மோடிக்கு தான் வரும்னு தன்னையே மூன்றாம் தேர்ட் பர்சன்ல தான் பேசிப்பார். அதுல இருந்தே அவர் வந்து அந்த விஷயத்தை பத்தி துளி கூட சந்தேகம் இல்லை. தன்னுடைய பேச்சும் தன்னுடைய முகமும் தான் பாரதிய ஜனதா கட்சியின் குறியீடுன்னு நம்புறவர் அவர். அவருக்கு ஒரு முழு ஆர்கனைசேஷனும் அதைத்தான் நம்புது. ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது பெரிய பணச்செலவு, பொருட்செலவு, பாதுகாப்பு அப்படிங்கிற பேர்ல இதெல்லாம் நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆயிட்டே இருக்கும்ல சார். பிஎம்ஏ எல்லா இடத்துக்கும் போறாரு அப்படிங்கும் போது. நீங்க வந்து ஒரு நல்ல ஜனநாயகத்தனமான ஒரு கேள்வி கேட்குறீங்க. ஆனா நான் பார்க்கறது என்னன்னா 10 வருஷமாக மோடி வந்ததுலேருந்து நம்மளுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ நவீன ஜனநாயகத்தை ஒரு மாதிரி அந்த காலத்து மன்னராட்சிக்கு கொண்டு போயிட்டு இருக்காருங்கிறது தான் உண்மை. அதை பத்தி அது அவரோட பாணியும் ஜெயலலிதா அம்மாவும் ஓரளவுக்கு அப்படித்தான் பண்ணிட்டாங்க. அதாவது தன்னை வைத்து தான் வந்து எல்லாரும் ஜெயலலிதா காலத்துல மக்கள் பெரிய தலைவர்கள்லாம் காலிலேயே விழுந்தாங்க. மோடி காலத்துல காலில் விழலையே விட கிட்டத்தட்ட அவங்க கை குப்புறதே காலில் விழுற மாதிரி தான் இருக்கு. அதுக்கு மேல அவங்க வந்து அது கட்சியின் ஒரு ஸ்டைல்னு தான் சொல்லணும். அதை வந்து ஒரு இதுதான் ஒரு நார்மல்ங்கிற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திட்டாங்க. ஜனநாயக கலாச்சாரத்தை ஓரம் கட்டிட்டு ஒரு மாதிரி மன்னராட்சி வந்த மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியின் வியூகம். அதை அவங்க நன்னாக செயல்படுத்தியிருக்காங்க. அதை செயல்படுத்துவர் அமித்ஷா. அது முழுக்க அது வந்து அவங்களுடைய ஸ்டைலே அப்படி இருக்கு. சிலை துறக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு தேர்தல் பிரச்சாரத்திலேருந்து பரப்புரையா இருந்தாலும் சரி, ஒரு வெளிநாட்டு போற பயணமா இருந்தாலும் அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ் ஒவ்வொரு ஊர்லயும் போய் அந்தந்த ஊரோட மாதிரி ஒரு தலைப்பாக கட்டிக்கிறது, அப்புறம் கொஞ்சம் பேசுது. அவரு மோடியை வச்சுதான் எல்லாம்னு அது ஒரு சினிமா ஹீரோ மாதிரி அவரை ட்ரீட் பண்றாங்க. எப்படி ரஜினி, கமல் மாதிரி அரசியல் ரஜினின்னு சொல்லலாம். ரொம்ப நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி.